எனவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை அவங்க இந்த ஹதீஸ் நான் சொன்ன செய்தி அபூதாவுதுல வருகிறது 2519. இதுல இருந்து நாம் என்ன படிக்கிறோம், என்ன படிப்பின் இருக்குது? சஹாபாக்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் தெரிந்து அறிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டாங்க. ஜிஹாத் என்றால் என்னவென்று கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் அவர்களிடம் காணப்பட்ட அந்த ஆர்வத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தங்கத்தாலான ஒரு மோதிரத்தை அவங்க அணிந்து வருகிறாங்க. சட்டம் தெரியாமல் இருக்கலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கறாங்க, அதுல வெறுப்பு தென்படுது. நபி அவங்களோட முகத்தை பார்க்கறாங்க, அப்ப நபி அவர்களுடைய முகத்தில் ஒரு வெறுப்பு வெளிப்படுகிறது. அப்படி பார்த்தவுடன் என்ன செய்யறாங்கன்னா, அதை கலட்டி எரிந்து விடுகிறார். சொல்லாங்க, எதுவும் சொல்லல நபி அவங்க, எதுவும் சொல்லவில்லை. நபி அவங்களோட முகத்துல வெறுப்பை பார்க்கறாங்க, அதை அப்படி என்ன செய்கிறார்கள், அதை கலட்டி எரிந்து விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அதற்கு பிறகு அவர்கள் வெள்ளியாலான ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவங்க கவனிச்சுக்கிறாங்க பாருங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு அவர்கள் கவனித்து இருக்கிறாங்க. அப்ப நபியுடைய முகத்தில் அந்த வெறுப்பு தென்பட்டு அவங்களுக்கு விளங்குது, இது என்னது, இது நபி அவர்களுக்கு இது பிடிக்கல என்று தெரிந்தவுடன் சுப்ஹானல்லாஹ், இப்படி சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் எங்களுடைய சமுதாயத்துல, அதாவது ஹராம் என்று தெரிந்தும் என்ன செய்யறாங்க, திருமணம் என்று வந்து விட்டால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. என்ன செய்யறாங்க, அதாவது தங்கத்தாலான மோதிரத்தை அணுகிறாங்க. கேட்டா ஒரு நாளைக்கு தானேன்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு தானே. ஹராம். இது ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, தங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்து விட்டார்கள். ஹராமான மார்க்கம் ஹராமாக்கி ஒன்றை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தனது தோழர்களை பயிற்றுவித்தார்கள் அப்படின்றதுக்கு பாருங்க ஒரு செய்தியை. அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு தடவை நான் எனது தாயாரோடு எமது வீட்டுடைய ஒரு சுவர் என்ன செய்து இடிந்திருந்தது, அதை நாம் சரி செய்து கொண்டிருந்தோம். அப்போது நபி அவர்கள் எம்மை கடந்து சென்றார்கள். நபி அவர்கள் எம்மை கடந்து சென்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் எம்மிடம் கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் அந்த இடிந்த சுவரை நாம் என்ன செய்து சரி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னோம் என்று சொன்னபோது, அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் இதைவிடவும் விரைவானது. சுப்ஹானல்லாஹ், மவுத் இதைவிடவும் விரைவானது என்று சொன்னார்கள் என்ற செய்தி அபூதாவுதுல 5236 வருது. சஹாபாக்களுடைய வீடுகள் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு எளிமையான வீடுகள். அதுல ஒரு சுவர் உடைந்து இருக்கிறது, அதை அவங்க சரிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது மார்க்கத்துல தடையெல்லாம் கிடையாது. இன்று ஒருத்தர் கட்டக்கூடிய வீடுகள் எப்படி இருக்குதுன்னா, காலாகாலத்துக்கு வாழ போறோம். மார்க்கம் என்ன செய்யுது, ஒருத்தர் தனது தேவைக்கு அமைத்துக் கொள்வதும் தவறில்லை. இப்ப இதுல ரசூலுல்லாஹ் எதை உணர்த்துறாங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய இலக்கு மறுமையாக இருக்க வேண்டும். அதை திசை திரும்பி விடக்கூடாது. அவன் துன்யா அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, அவனை பராக்காக்கி அதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, இதுதான் ஒரு நிலையான வாழ்க்கை போன்றும் மறுமையை ஒரு மறந்து விடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்படி தனது தோழர்களை பயிற்றுவிக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதை விட மரணம் விரைவானது. அப்ப உண்மையில ஒரு மனிதன் மௌத்துக்கு தன்னை தயார்படுத்தியவனாக இருக்க வேண்டும். இப்படிதான். இப்ப சிலரை நீங்க பேசினா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன செய்வேன், தொழுவேன், மார்க்க விஷயங்கள்ல கலந்து கொள்வேன், இப்படி என்று சொல்றாங்க, பேசுறாங்க. அறிஞர்கள் இதுக்கு சொல்ற அழகான விளக்கம் என்னவென்றால், அதாவது உமது தேவைகள் முடியும் வரை மரணம் வெயிட் பண்ணாது. மரணம் என்ன செய்யாது, அதற்காக காத்து இருக்காது. அந்த நேரத்துல மரணம் வந்துவிடும், மௌத்து வந்துவிடும். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை தயார்படுத்தி கொண்டு நீ மரணத்தை எதிர்பார்த்தவனாக இருக்க வேண்டுமே தவிர, உனது வேலைகள் முடியும் வரை மரணம் என்ன செய்யாது, வெயிட் பண்ணாது, தாமதிக்காது.
எனவே நறுமையான சகோதரர் ரசூலுல்லாஹ் எதை அங்க உணர்த்துறாங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு மூமினுடைய இலக்கு மறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. இந்த அற்பமான துனியாவுடைய விஷயங்கள் அவனை மறுமையை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது என்பதை எப்படியெல்லாம் நபி அவர்கள் தனது தோழர்களுக்கு உணர்த்தினாங்க என்பதை நாங்கள் இந்த செய்தியில பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை எப்படி பயிற்றுவித்தார்கள்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அழைத்து ஒரு முறை நபி அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில 1152வது நிலை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா அப்துல்லா என்று அழைக்கிறான். அப்துல்லாவே என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அழைத்து சொல்றாங்க, லா தகுன் மிஸ்ல ஃபுலான், இன்ன மனிதரை போன்று நீங்க இருக்காதீங்கன்றான். இன்னாரை போன்று நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கண்டா, அதாவது அவர் இரவு வணக்கத்தை செய்தவராக இருந்தார். இரவில தொழக்கூடியவராக இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டார் தொழுகையை. இரவில் தொழுவதை முழுமையாக விட்டு விட்டார். இப்படி நீங்க இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க. அப்படிதான். இப்ப நீங்க எடுத்தீங்களா, உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில நமக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்ன? அதை நாங்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து, அது குறைவாக இருந்தாலும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்தோம். ஒருவர் வித்திர 3 ரக்காத்த இரவில் தொடர்ச்சியாக தொழுது வாராருன்னா இவர் சிறந்தவர். ஒரு நாளைக்கு என்ன செய்யறது, 11 ரக்காத் தொழுதுட்டு ஒரு வாரத்துக்கு தொழாம வைக்கிறவரை விட, ஏன் அவர் அதை தொடர்ச்சியாக என்ன செய்கிறார், செய்து வருகிறார். அப்போ உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில குறைவாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக செய்து வருதல் என்பது என்றொன்று ஒரு வழிகாட்டல் அதில் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை இங்க சொல்றாங்க. அவர் இந்த மனிதரை போன்று நீங்க ஆயிடாதீங்க. தொழுது கொண்டிருந்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன, இது உபரியான தொழுகை. இன்றைக்கு நாங்க பாக்குறோம் ஃபர்தே அப்படி பாக்குறோம். என்ன செய்யறது, கொஞ்ச நாளைக்கு தொழுகிறது, அதுக்கப்புறம் பார்த்து ஆழக்காணல், அப்புறம் பார்த்து என்ன ஆழக்காணல் இல்லைங்களா பிரச்சனை. அவரோட மைண்ட்லன்னா தொழுகிறது தான் பிரச்சனை மாதிரி தான் இருக்கு சிலவங்க மைண்ட்ல. அப்படித்தானே சிலவங்க சொல்ற, அப்படி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, என்ன செய்வோம், முடிஞ்ச பிறகு தொழுகைக்கு வந்துடும். அவனுக்கு தெரியாத பிரச்சனை அவன் தொழாமிக்கிறது தான் பிரச்சனை. அவனுக்கு தெரியாம இருக்குது. அவனுக்கு எது தெரியாம இருக்குதுண்டா, தொழாம இருப்பதுதான் அவனுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அவன் தொழுகை விட்டு இருப்பதுதான் அவனது பிரச்சனைகளுக்கே அடிப்படை என்பதை புரியாம என்ன சொல்றான்டா, கொஞ்சம் பிரச்சனை வரைக்கும் முடிச்சுட்டு எங்க வாரன்றான், தொழுகைக்கு வாரன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க எப்படி மக்களுடைய சிந்தனைகள் மாறி இருக்கிறது. அவன் தொழாம இருப்பதுதான் பிரச்சனைகளுக்கே அடிப்படை. அருமையான சகோதரர்களே, எனவே அதே போன்று அடுத்ததாக நாம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான செய்திகள்ல பாருங்க, ஒரு அழகான செய்தி, எல்லாம் மிக அழகான செய்தி. இப்ப நான் சொன்ன செய்தி புகாரில் 1152வது நிலை வருது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மத்தியில ஃபித்னா குழப்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க. குழப்பங்கள், ஃபித்னாக்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. இப்படி பேசப்பட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த பிரச்சனைகள்ல மக்கள் என்ன செய்வாங்க, சிக்கிக் கொள்வார்கள். அந்த ஃபித்னாக்கள் குழப்பங்களை சரியாக பிரித்தறிய முடியாமல் ஒரு தடுமாற்றமான நிலைகள், சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து விளங்க முடியாத நிலைகள், அதே போன்ற அமானிதம் என்பது அலட்சியப்படுத்தக்கூடிய நிலை, நம்பிக்கை துரோகங்கள், அமானிதங்கள் என்பது அலட்சியப்படுகின்ற நிலைகள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குன்னா தனது இந்த விரல்களை இப்படி இணைத்து, ஒன்றோடு ஒன்று இணைத்து இப்படி இந்த ஃபித்னாக்களை சொல்றாங்க. இப்படி ஃபித்னாக்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சு விடும், இப்படி பிணைந்து விடும், இப்படியான ஃபித்னாக்கள் உருவாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொன்ன போது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வாறான பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உருவாகி விடுகின்ற போது அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறாங்க, இதுல தீர்வு என்ன? அப்ப இதுக்கு இவ்வாறான குழப்பங்கள் வரும்போது இதற்கு தீர்வு என்ன அப்படி என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீங்க உங்களோட வீட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. வீட்டுல நீங்க என்ன செய்யறது, குழப்பங்கள்ல போய் சிக்கி கொள்ளாமல். அப்படித்தானே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப இது குழப்பங்கள்ல கருத்து சொல்றது. இன்றைக்கு நாங்க வாழக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியாவை எடுத்தீங்கன்னா, அதாவது இப்படியெல்லாம் ஆகிவிட்டது, இப்படியெல்லாம் பேசலாமா சிலரை பற்றி, இப்படியெல்லாம் சொல்கிறார்களா என்ற அளவுக்கு ஒரு ஃபித்னாவுடைய காலத்துல நாங்க உண்மையில எங்கிற நேரங்கள்லாம் எதுல கழிந்து கொண்டு இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கிற நேரங்கள்
சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு யார் யாரெல்லாம் சம்பந்தமில்லாத தலைப்புகள் எல்லாம் பேசுகிறார்கள். அவங்களுக்கு அது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு யாரு செய்தியாளர்கள், ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, செய்திகளை வெளியிடக்கூடிய. அன்று ஆரம்ப கால செய்தி என்ன, ஒரு குறிப்பிட்ட செய்தி. இப்ப அப்படி இல்லை. விரும்பினவங்கள என்ன செய்திய ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு பேசுறது. அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒரு எவ்வளவு பெரிய ஃபித்னான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எதை இங்க பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு சொல்றாங்க? உங்களோட வீட்டை நீங்க என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அதே போன்று சொல்றாங்க, உங்களோட நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. பாத்தீங்களா, ஃபித்னால சொல்றாங்க. ரெண்டாவது வழிகாட்டலா சொல்றாங்க, உமது நாவ் அது பேணப்பட வேண்டும். இதை பேணினா நிறைய ஃபித்னாக்கள் வந்து ஒரு என்ன செய்யலாம், தன்னை காத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு அப்படியா பேசுறான், என்ன செய்யறான், தொடர்ந்து லைவ்ல பாக்குறோம். அவன் என்ன செய்யறான், பேசுறான், வீவர்ஸ் கூட என்னன்றதுக்காக அவதூறுகள் அள்ளி வீசணுமா, என்ன செய்யணும், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாவ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்யுங்க, நல்லது நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள், தீமையை என்ன செஞ்சிடுங்க, விட்டு விடுங்கள். நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள், தீமையை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது பொதுவான விடயங்களை விட்டு விட்டு உங்களோட விஷயங்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் தலையிடுற எந்த விஷயத்துல, இன்னைக்கு இந்த காலத்துக்கே பொருத்தமான மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றான். பொதுவான விஷயங்கள்ல ஒருத்தர் என்ன செய்ய, தன்னை ஈடுபடுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து. பொது விஷயங்கள்னா பிறரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவில்லாத விஷயங்கள்ல கருத்து சொல்றது, அறிவில்லாத விஷயங்கள்ல கருத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா, உங்களோட விஷயத்தை நீங்க பாருங்க. என்ன பாருங்க, உங்கள் விஷயத்தை பாருங்கள், இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா அவனுக்கு எந்த ஒரு பின்னணியும் இருக்காது. அந்த துறை சார்ந்தவர்களே மௌனமா இருப்பாங்க. யாரு பேசுறாங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் பேசுகிறார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஃபித்னாக்களின் போது எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டில் அவர் அந்த நபித்தோழர் கேட்கிறார். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாங்க என்ற செய்தியை நாங்க அபூதாவுதுல 4343வது செய்தியாக பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாங்க எந்த சஹாபியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய தந்தை அமர், அமருடைய தந்தை ஆஸ். அப்ப அப்துல்லாஹ்வுடைய பாட்டன் தான் ஆஸ். இல்லைங்களா? இப்ப உதாரணமா எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தியும் இருக்குது. என்னன்னா, இவருடைய பேர் ஆஸ் என்று தான் இருந்தது. இவருக்கு ஆஸ் என்ற பேரை தான் வச்சிருந்தாங்க. பெரும்பாலும் அரபுக்கள் அப்படி ஒரு பழக்கம் இருக்குதானே, பாட்டனார்ன்ற பேரை யாருக்கு வைப்பாங்க, பேரனுக்கு வைப்பாங்க. அப்ப எனவே ஆஸ் என்ற பேர் இவருக்கு, ரசூலுல்லாஹ் இந்த பேரை அப்துல்லான்னு மாற்றினார்கள். அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்கன்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இந்த செய்தி அஹ்மதுல இடம்பெறுகிறது, 7071வது எண்ணில் வருகிறது. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வஹி வரும்போது நீங்க எப்படி உங்களோட உணர்வுகள் இருக்கும்? வஹியை பத்தி கேட்கிறாங்க. உங்களுக்கு வஹி வரும்போது நீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னு கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது அது வந்து ஒரு அந்த மணி ஓசைகள் இருக்குதானே, அந்த ஓசையை போன்று அது வரும். அப்படி வருகின்ற போது அது எனக்கு மிக கடுமையாக இருக்கும், அது எனக்கு மிக என்ன செய்யும், கடுமையாக அது இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டாங்க என்ற ஒரு செய்தியையும் நாங்க இங்க பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் விஷயத்துல உங்களுக்கு பிரபலமாக தெரிஞ்ச விஷயம் என்ன? உங்களுக்கு ஏதாவது பிரபலமா ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இருக்குதா இந்த சஹாபியை பற்றி? ஏதாவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு இவருடைய விஷயத்துல மிக பிரபலமான விஷயம் அப்படி என்று? இவர் வந்து மிக பிரபலமானவர். இவர் ஒரு வணக்கசாலி. இவர் யாரு? ஒரு வணக்கசாலி. சரிங்களா? அதாவது நபி தோழர்கள்ல இபாதத்துல எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக காணப்பட்டவர். எந்த அளவுக்கு என்றால், நீங்க முஸ்லீம்ல எல்லாம் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புல நிறைய செய்தி கொண்டு வருவாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவர் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறார் என்ற செய்தி நபி அவங்களுக்கு கிடைக்குது. இவரை பற்றிய செய்தி கிடைக்கின்றது. அப்படி கிடைத்த போது இன்னும் சில செய்தி வருது. எப்படி என்றால், இவர் சொல்றார், நான் மரணிக்கும் வரை நான் இரவு முழுவதும் நின்று வணங்குவேன், பகல் முழுவதும் நோன்பு இருப்பேன் அப்படி என்று சொல்றார். என்று சொல்லி அப்படி செய்யாம செய்கிறார்.
ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்படி சொன்னது நீங்களா, இப்படி நீங்க சொன்னீங்களா, இப்படி நீங்க சொன்னீங்களான்னு உறுதிப்படுத்துறாங்க செய்தியை. உறுதிப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது உங்களால் முடியாத காரியம், இது உங்களால் முடியாத காரியம், இது உங்களால் முடியாத காரியம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பை பிடிங்க, நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், நோன்பை விடவும் செய்யுங்கள், நோன்பை விடவும் செய்யுங்கள். அதே போன்று இரவில் தூங்குங்கள், நின்று வணங்குங்கள், தூங்கவும் செய்யுங்கள், நின்று வணங்கவும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மாதத்தில் நீங்க 3 நோன்புகள் நோற்றுக் கொள்ளுங்கள், ஒரு மாதத்தில் 3 நோன்புகள் நோற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு நன்மை என்பது அதே போன்று 10 மடங்கு என்ன இருக்குது, நன்மை அல்லாஹ் வழங்குவான். எனவே ஒரு நோன்பின் மூலம் உங்களுக்கு 10 நோன்புடைய சிறப்பு, 3 நோன்புனா என்ன, மாதம் முழுவதும் அந்த நோன்புடைய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புரியுதா? அப்போது அவர் சொல்றாரு, எனக்கு அதை விட சக்தி இருக்கிறது, எனக்கு அதை விட ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது அப்படி என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு நாள் நோன்புருங்க, 2 நாள் நோன்பை விடுங்கன்றான். சும் யோமன், ஒரு நாள் நோன்புருங்க, அஃப்திர் யோமன், 2 நாள் நோன்பை விட்டுருங்கன்றான். அப்ப சொல்றாங்க, எனக்கு அதை விடவும் எனக்கு என்னால முடியும், சக்தி இருக்கிறது என்று சொல்றாங்க. பாருங்க, இபாதத்துல ஒருத்தருக்கு இந்த அளவு சக்தி இருக்குன்றது ஒரு பெரிய அருள் தானே, பேரருள் தானே. நீங்க எடுத்து பாருங்க, சிலவங்க உடல் ரீதியாக அவங்க சக்தி உள்ளவனாக இருந்தாலும் ஜிம்ல போயிட்டு 2 ஹவர் என்ன செய்வாங்க, அங்க போயிட்டு உடலை பயிற்சி எடுப்பாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் நின்று தொழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. 10 நிமிஷம் நின்று தொழ முடியாது. ஏன்? அது ஈமானிய பலவீனம், ஈமானிய பலவீனம். அதில் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது சில வயதானவர்கள் அவங்களோட திடகாத்திரமான பிள்ளைகளோடு போயிட்டு இருப்பாங்க உம்ராவுக்கு. புரிஞ்சா? அந்த வயதானவர் என்ன செய்வார், ஆர்வத்தோட தவாஃப் செய்வார், ஆர்வத்தோட சுன்னத்தான தவாஃப் எல்லாம் செய்வார். ஆனா அவங்களால செய்ய முடியாது. அவங்க உடல் நல்ல பலமா ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க, அவங்களால முடியாது. ஏன்? அது ஈமானிய பலவீனம், ஈமானிய பலவீனம். உடல்ல சக்தி இருக்கு ஆனா முடியாது. பாத்தீங்களா? எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்க கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜில் உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்கும். நாங்கள் நடந்து செல்லும் போது, நடந்து போவோம், தவாஃபில் கூட இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குது. நடந்து போகும்போது உடலில் ஒரு கஷ்டம், சிரமம் அப்படின்னு வரும்போது முன்னால் பார்ப்போம், வயதான ஒருத்தர் போய் கொண்டிருப்பார். பார்ப்போமா இல்லையா? அதை பார்க்கும்போது எங்களுக்கு அடே சுப்ஹானல்லாஹ், இவரே என்ன செய்கிறார், எவ்வளோ ஆர்வமாக போகிறாரே. ஆனால் அது எங்களுக்கு ஒரு உற்சாகம் தருமா இல்லையா? எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை நிச்சயமாக தருகிறது. அப்படி நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது ஒரு தௌஃபீக். என்ன தௌஃபீக்? அல்லாஹ் ஒருவருக்கு அந்த ஆர்வத்தை, இபாதத்தில் அந்த ஆர்வம் கிடைக்குதுண்டா அது பெரிய பாக்கியம். அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாயில திறக்கிறான்டா பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாயில திறக்கிறான்னா நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கோங்க. அது எப்ப மூடப்படும் என்று தெரியாது, அது எப்ப மூடப்படும் என்று தெரியாது. சில அமல்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், தௌஃபீக் செய்வான். தஹஜ்ஜுத் திடீர்னு முழிப்பு வரும், தூக்கம் வராது. தஹஜ்ஜுத்ல அப்படித்தானே, சில நேரம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. டக்குன்னு சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேணும். என்ன செய்யணும்? உழு செய்து தொழ ஆரம்பிக்க வேணும், உழு செய்து தொழ ஆரம்பிக்கணும். அல்லாஹ்விடத்துல ஏன் அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அங்கே தருகிறான் இல்லைங்களா? அப்போ அந்த சந்தர்ப்பம் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சிறந்த நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், தொழுகைகள் அந்த நேரத்தில் தொழுதாளருக்கு மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹ் நமக்கு இப்படி வாய்ப்புகள் தருவான். அந்த வாய்ப்புகள் நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சில அமல்களை பாருங்க, சில அமல்கள் சிலருக்கு ஆர்வமா இருக்கும், இன்னும் சிலருக்கு இன்னும் சில அமல்கள் ஆர்வமாக இருக்கும். அப்ப எந்த அமல்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஆர்வம் தந்திருக்கிறானோ அதில் நீங்கள் செல்ல வேண்டும், அதில் பயணிக்க வேண்டும். இப்ப சுப்ஹானல்லாஹ், இவங்க சொல்றாங்க, எனக்கு அதை விட சக்தி இருக்கிறது யார ரசூலுல்லாஹ், எனக்கு அதை விட முடியும் யார ரசூலுல்லாஹ் அப்படி என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் நோன்பிருங்கள், ஒரு நாள் நோன்பை விடுங்க. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. இது மிகச்சிறந்த நோன்பு, இது மிகச்சிறந்த நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை விடவும் முடியும் யார ரசூலுல்லாஹ், இதை விடவும் என்னால் நோக்க முடியும் என்று சொல்லும் போது சொல்றாங்க, இதை விட சிறந்த ஒன்று கிடையாது, இதை விட சிறந்த ஒன்று கிடையாது.
இன்னொரு செய்தியில வருது, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு மாதிரி செய்யறாங்க. அப்படின்னா நீங்க நீண்ட காலம் வாழுவீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க நீண்ட காலம் வாழுவீங்க, பிறகு கஷ்டப்படுவீங்க. வழங்கக்கூடிய சலுகை எடுத்துக்கோங்க. சலுகை வழங்கப்படும் போது சலுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க சொல்றாங்க, அதாவது பிற்காலத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 3 நாள் நோன்பை எடுத்திருக்கலாமே. நபி அவங்க மாதத்துல 3 நோன்புன்னு சொன்னாங்களே, அதை எடுத்திருக்கலாமே என்று அவங்க சொல்றாங்க. அதை நான் எடுத்திருந்தால் அது எனது குடும்பம், எனது செல்வத்தை விட அது எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருந்திருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவர் கடமை கிடையாது. ஆனா அவர் எதை விரும்பலன்னா, ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட நான் சொன்னனே அதை விட விரும்பல. வயதான காலத்திலையும் அதை எப்படியாவது என்ன செய்யறாங்க, செய்யறதுதான் முயற்சிக்கிறாங்க. வயதான காலத்துல கூட அதை செய்வதற்குத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சிக்கிறாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அது இந்த செய்தி நான் சொன்ன செய்தி முஸ்லீம்ல 1159 வரக்கூடிய செய்தி. இந்த அமல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களோடு சம்பந்தப்படுத்த இந்த செய்தியெல்லாம் வருது. அப்படிதானே? மாதத்துல 3 நோன்புகள் நோட்பது, மாதம் முழுவதும் நோன்பு இருந்த சிறப்பு என்பது எதன் மூலம் எங்களுக்கு கிடைக்குதுங்க? எப்படி கிடைக்குது? இந்த இவருடைய ஆர்வம். அப்ப இது எங்களுக்கு ஒரு பாக்கியமா இல்லையா? அந்த நபித்தோழர் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் தானே. அவருடைய ஆர்வம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க 3 நோன்பு நோட்பது, மாதம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை. அப்ப இபாதத்து அவங்களோட அந்த ஆர்வம் இப்படியான செய்திகளையும் நமக்கு தருது, வழங்குது. இந்த நற்செய்திகள் நமக்கு கிடைக்குது. என் அருமை சகோதரர்களே, இவங்க ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு சொல்றாங்க, அதாவது குர்ஆனை நீங்க, அப்ப அதுவரை அருளப்பெற்ற குர்ஆன் இருக்குதா இல்லையா? குர்ஆனை நீங்க மாதத்துல ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடியுங்க. ஒரு மாதத்தை எடுத்துக்கோங்க, குர்ஆனை ஓதி முடிக்கிறதுக்கு ஒரு மாத காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை விட முடியும், எனக்கு அதை விட முடியும் யார சொல்லலாம். அப்ப சொல்றாங்க 20 நாட்கள்ல ஓதி முடியுன்றாங்க. 20 நாட்கள்ல ஓதி முடியுன்றாங்க. அதை விட முடியும் யார சொல்லலாம், எனக்கு சக்தி இருக்கிறது. அப்ப சொல்றாங்க, அதாவது 15 நாட்கள்ல ஓதி முடியுன்றாங்க. 15 நாட்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் இப்ப ஆட்கள் இருப்பாங்க, அப்படித்தானே? வருஷத்துக்கு ஒருக்க ஓதி முடிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப நாங்க பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 15 நாட்கள் எடுத்துக்கோங்கன்றாங்க. அதை விட சக்தி இருக்குது யார சொல்லலாம். 10 நாட்கள்ன்றாங்க. 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு. அதை விட முடியும் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் ஆக குறைஞ்சது. சில ரிவாயத்துக்கு 3 நாட்கள் என்ற செய்தியும் இருக்கு. ஆனா இந்த செய்தியில 7 நாட்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 7 நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, ஓதி முடிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தி அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் அந்த அறிவிப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆன்மீக தலைவர் ரசூலுல்லாஹ் எப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தலைவர்ன்றதை நீங்க பார்க்கலாம். அப்படித்தானே? பெரும்பாலும் ஆன்மீகத்துல ஆர்வத்தோடு செயல்படக்கூடியது தான் என்ன செய்யப்படும், வரவேற்கப்படும். ஆனா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் இங்க என்ன செய்யறாங்க, கட்டுப்படுத்துறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். இதுல சொல்றாங்க, அதாவது உங்களோட நப்சுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள், உங்களது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களிடம் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ரசூலுல்லாஹ் அதெல்லாம் நினைவுபடுத்துறாங்க. இது இந்த கடமைகள்லாம் இருக்கின்றன, இதெல்லாம் மார்க்கம், இதெல்லாம் தீன். இது மாத்திரம் அல்ல. அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, நான் எனக்கு சிரமப்படுத்தி கொண்டேன், அது எனக்கு சிரமமாக மாறிவிட்டதுன்றாங்க. நானாகத்தான் இது என்ன செய்கிறேன், சிரமப்படுத்தி கொண்டேன், அது எனக்கு பிற்காலத்துல சிரமமாக மாறிவிட்டது என்றும் அவர்கள் சொல்றாங்க. இது அந்த நான் உங்களுக்கு ஆரம்ப சொன்ன இன்னக லா தத்ரி லஅல்லக யதூலு பிக உமர் இல்லைங்களா? அப்படி என்ன, உங்களுக்கு தெரியாது, உங்களோட வாழ்நாள் உங்களுக்கு நீடித்து கொடுக்கப்படலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சலுகையை நான் எடுத்திருக்கலாமே என்ற செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு சொல்றாங்க தானே. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்புக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? அது ஒரு விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பிலே மிக சிறந்த நோன்பு யாருடையது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு பண்றாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்புக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசர், ஆட்சியாளர். ஒரு ஆட்சியாளர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறாருண்டா, நினைச்சு பாருங்க. ஒரு ஆட்சியாளர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த செய்திகள் எப்படியெல்லாம் ஒரு செய்தியில் எப்படி வருது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை சொல்றாங்க.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் லா யஃபிர்ரு இதா லாகா என்று வருது. அப்படி என்ன அர்த்தம்டா, போர்க்களத்தில் எதிரியை கண்டால் விரண்டோட மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். போர்க்களத்துல எதிரியை கண்டால் விரண்டோட மாட்டார்கள். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல செய்திகள்ல பார்க்கலாம், இவ்வாறு நீங்க நோன்பு நோற்று இவ்வாறு நீங்க உங்களை சிரமப்படுத்திக் கொள்வது என்பது உங்களுடைய கண்களுடைய அந்த சக்தியை இல்லாமல் ஆக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லாங்க, எச்சரிக்கிறான். அதெல்லாம் சொல்றாங்க. இப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் பாருங்க. இஸ்லாமி இப்படி ஒரு ஆன்மீகத்தை சொன்ன மார்க்கம் இஸ்லாம் இவ்வளவு அற்புதமானதுன்னு பாருங்க. இப்படி வழிகாட்டிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இந்த தோழருக்கு வழிகாட்டினாங்க என்பது இது தொடர்பான நிறைய செய்தி இருக்கிறது. இதே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க பாருங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் உடைய ஒரு கூற்றை அறிவிக்கிறாங்க. இது இதுல வருதுன்னு சொன்னா சஹீஹுல் ஜாமிலும் வருகிறது, இன்னும் சில நூட்களும் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் இருக்கும். அப்படித்தானே? ஒவ்வொரு அமலுக்கும் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? ஆர்வமா இருக்கும். இப்போ ரமதானை தொடங்கும் போது என்ன நல்ல ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். சரியா? ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்படித்தானே? ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு காலம். புரியுதா? அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அந்த ஆர்வத்தை சுன்னாவுடைய வழியில கொண்டு போறாரோ, நல்லா கவனிங்க, இது முக்கியமான விஷயம். யார் அந்த ஆர்வத்தை சுன்னாவின் வழியில் கொண்டு செல்கிறாரோ அவர் நேர்வழி பெற்றுவிட்டார். யார் அந்த ஆர்வத்தை சுன்னா அல்லாத வழியில் கொண்டு செல்வாரோ அவர் அழிந்து விட்டார். சொல்றது. இப்ப நாங்க பார்க்கிறோம், சிலரிடத்துல மார்க்கத்தில் ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வத்தை எப்படி நிர்வகிக்கிறது, அந்த ஆர்வத்தை எப்படி மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள்ல அதை அமைத்துக் கொள்வது என்று தெரியாத காரணத்தால் நிறைய பேர் வழிகேட்டுக்கு போறான். நாங்க பாக்குறோமா இல்லையா? சிலரை பார்த்தீங்கன்னா ஆர்வத்துல பித்அத் எல்லாம் செய்யறது. ஆர்வத்தில் என்ன செய்யறது? உள்ள பித்அத் எல்லாம் செய்யறது. எது கிடையாது? சுன்னா கிடையாது. ஆர்வம், அந்த ஆர்வத்தில் என்ன செய்யறது? போறது. இப்ப இதுல ரசூலுல்லாஹ் ஆர்வத்தை சுன்னாவின் வழியில் கொண்டு செல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள் சொல்லுங்க? இப்ப ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிக்கு வழிகாட்டினாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன சுன்னா. இதெல்லாம் என்ன சுன்னா. ஆர்வத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், புரியுது அவன் சொல்றது? ஆர்வத்தை எப்படி நிர்வகிப்பு. உதாரணமா நாங்க ஒரு சுன்னா படிச்சோம், என்ன உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில அதுல சிறப்பு என்ன? குறைவாக இருந்தாலும் நேமமாக தொடர்ச்சியாக செய்தல். அது ஒரு வழிகாட்டல். ஒருவர் தனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு காணாமல் போயிடக்கூடாது. தனக்கு என்ன செய்யறது? சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றும் இல்லாம, சுண்ணத்தும் இல்லை ஃபரதும் இல்லை, அப்படித்தானே? சில பாத்தீங்கன்னா தாடி நீட்டமா வச்சிருப்பாங்க, புற பார்த்தா ஒன்றையும் காணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது. அப்படின்னா இப்படி இல்லை. ஆர்வம் என்பது மார்க்கம் எப்படி வழிகாட்டுது, அதுல நாம் பயணிக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். ஆர்வத்தை சரியாக நிர்வகித்தல். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைக்காக எழுந்தா முதல்ல என்ன செய்வாங்க? அது நீங்க சொல்ற முதல்ல சுருக்கமா 2 ரக்காத் தொழுவாங்க. நபியவங்க இரவு தொழுகையில நீண்ட ரக்காத்துகள் தொழுவதற்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன செய்வாங்க? சுருக்கமா 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுதுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதை புரியுது அவன் சொல்றது? இப்படியான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். இந்த ஹதீஸ், இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா நிறைய பேர் நாங்க நினைக்கிறோம் அவர் மார்க்கத்தில் ஆர்வமா இருக்கிற நல்ல விஷயம், ஆர்வமா இருக்கிறது வரவேற்கிறது. ஆனா ஆர்வம் எப்படி இருக்கணும்? முறையாக இருக்கணும். எதுல இருக்கணும்? சில நேரம் பாத்தீங்கன்னா பள்ளியில நாங்க சில நேரம் பார்ப்போம், சிலவங்க நிறைய ரக்காத்துகள் தொழுவாங்க, ஆனா ருக்கு சரியா இருக்காது, சுஜூத் சரியா இருக்காது. நிறைய தொழுவாங்க, ஆனா அது முக்கியமா இல்லையா? அந்த ருக்கு சுஜூத் சரியாக செய்யப்பட வேணுமா இல்லையா? அப்ப இந்த ஆர்வம் வீணா இல்லையா? இந்த ஆர்வம் என்ன செய்யுது? வீணாகின்றது. புரியுது அவன் சொல்றது? எனவே நாங்க பாக்குறோம், சிலவங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடியவங்க என்ன செய்யறது? அந்த ஹிரா குகையில ஏறுறதுக்கு அதுக்கு ஒரு நாள் போகுது இல்லைங்களா? அதுல போய்
எந்த எந்த ஒரு வழிகாட்டும் ரசூலுல்லாஹ் அதை காட்டல. ரசூலுல்லாஹ் வஹி வந்தவர் ரசூலுல்லாஹ் திரும்ப அங்கே போகவே இல்லை. என்ன, சஹாபாக்களும் போனது கிடையாது. அப்ப அங்க போறது அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு மார்க்கம் சொல்லிக்குதா? எதுவும் கிடையாது. அப்ப ஆர்வத்தை கொண்டு போய் எங்க நுழைக்கிறாங்கன்னு பாருங்க. அதே நேரத்தில் நீ உட்கார்ந்து ஹரத்துல 2 ரக்காத் தொழுது என்றா 1,00,000 ரக்காத் தொழுது நன்மை கிடைக்கும். அப்படிதானே? அது மாதிரி எத்தனை ரக்காத் தொழலாம் பாருங்க. ஆர்வம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரியான மார்க்க விளக்கமின்மையின் காரணத்தால நடக்கக்கூடிய பிரச்சனைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்தை விளங்கினால் சுன்னாவில் என்ன செய்வார்? அவர் பயணிப்பார். இல்லை என்றால் இந்த மாதிரி வித்யார்த்திகளுடைய வழிகளில் போய் என்ன செய்யும்? வழிதவர வேண்டிய ஒரு நிலை உருவாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்போது நாம் உங்களுக்கு இந்த சொன்ன செய்திகள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களோடு தொடர்படுத்தி சொன்ன இந்த செய்திகள். எனவே இப்படி நாங்கள் ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக நாங்கள் இந்த தொடரில் பார்க்கக்கூடியது அப்துல்லா என்ற பேரில் ஆரம்பிக்கிற சஹாபாக்கள் தான். அதை நாங்கள் ஃபுல்லாக முடிப்போம். அப்துல்லா என்ற பேரில் வரக்கூடிய சஹாபாக்களில் என்னென்ன செய்திகள் நமக்கு கிடைக்குதோ அந்த செய்திகள் நாங்கள் என்ன செய்வோம்? எடுத்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். எனவே நாம் இன்றைய இந்த பாடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களோடு தொடர்படுத்தி உள்ள சில விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படி சுன்னாவுடைய வழியிலே பயணித்து வெற்றி அடைந்தார்களோ அதே போன்று அல்லாஹ் நம்மையும் பயணிக்க செய்து அந்த உன்னதமான வெற்றிக்குரியவர்களாக ஆக்குவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.